Hi friends, welcome to Vanilla Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் கேரட் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. கேரட் காரக்குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கேரட்டை தோலெல்லாம் இந்த மாதிரி சீவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதில் கடுகும் சீரகமும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இது கூடவே வெந்தயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கடுகும் சீரகமும் பொரிஞ்ச உடனே 1 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துடலாங்க. மீடியம் சைஸில் 2 வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்குறேங்க. இது கூடவே 10 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பொன்னிறமாக வரணுங்கிற அவசியம் இல்லைங்க, கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும். இது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதத்து அளவுக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கிறேன். இதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு சேர்த்துனோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரணுங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளுங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க எண்ணெயிலேயே. மசாலாலாம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாங்க. கேரட் அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா வெந்து வரும். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாதி அளவுக்கு நல்லா வெந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துடலாங்க. இதுலேயே நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இது நல்லா வெந்து வரட்டுங்க. இந்த கேரட் காரக்குழம்பு சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது இதனோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. லாஸ்ட்டாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு கேரட் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு. தண்ணியெல்லாம் இழுத்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சுங்க. நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது இதனோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.